இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் முதல் நாள் அன்னை மரியாளுக்கு அர்ப்பணம் செய்யப்படுகிறது. தன்னையே முழுதும் அர்ப்பணமாக்கி இறை திட்டத்தையே தனது வாழ்வாக்கி இறை அருளை பெற்றுத்தரும் அன்னையாய், அண்டி வருவோருக்கு ஆறுதல் தரும் அன்பு தாயாய் விளங்குபவள் நம் அன்னை. புனித அகுஸ்தினார் அன்னை மரியாவை சற்று மிகைப்படுத்தி இவ்வாறு கூறுவார்: படைத்தவரையே படைத்தாயே அன்னை மரியே என்று. இறைவனின் தாய் என்ற விசுவாச கோட்பாட்டை மிகவும் சிறப்பித்து கொண்டாடுகிறது திரு அவை. அம்மா என்ற மந்திர சொல்லுக்கு அடிபணியாத உயிர்கள் உலகில் இல்லை. மண்ணுலகின் எல்லா அடிமை தலைகளிலிருந்தும் நம்மை விடுவித்து விண்ணகத்தின் உரிமை பேறு உடையவர்களாக, தனது பிள்ளைகளாக நம்மை எந்நாளும் பேணி காக்கும் நம் அன்னையின் ஆசி பெற்று ஒவ்வொரு புத்தாண்டையும் தொடங்க நம் தாய் திரு அவை அழைக்கிறது. அன்னை மரியாவை இறைவனின் தாய் என நாம் அழைக்கும் போது கடவுள் மனித குலத்திற்கு அருகாமையில் உள்ளார் என்பது நமக்கு நினைவூட்டப்படுகிறது. வானகத்தில் இறைவனும் முடிவற்றவருமான கடவுள் நம்மோடு இருப்பதற்கென தனது மகனை மனிதனாக அனுப்ப திருவுளம் கொண்டார். மரியன்னையின் மூலம் மனுவுரு எடுத்த இறைமகன் இயேசு தன்னையே தியாக பலியாக ஒப்புக் கொடுத்ததோடு தாம் இறப்பதற்கு முன் மரியாவை மனித இனத்தின் தாயாகவும் நம்பிக்கையாளர்களின் சமூகமாகிய திரு அவையின் தாயாகவும் நியமிக்கிறார். அப்பொறுப்பை மகிழ்வுடன் ஏற்ற மரியா தமது தாய்மைக்குரிய கடமையையும் இடைநிலையாளருக்குரிய பரிந்து பேசும் பணியையும் தம் மகனும் உலக மீட்பருமாகிய கிறிஸ்துவுடன் இணைந்தே நிறைவேற்றுகிறார். இந்த வகையில் ஆன்மீக தாயாக கடவுளுக்கு எண்ணற்ற குழந்தைகளை பெற்று தந்து கொண்டே இருக்கிறார். அன்னை மரியாவின் கைகளில் இருக்கும் இயேசு பாலனை போல் நாமும் இறைவனின் கைகளில் குழந்தையாக உள்ளோம். அன்னை மரியாவை போல் நாமும் இருக்க வேண்டும் என இறைவன் விரும்புகிறார். அதாவது எளிய மனிதராக, அன்பில் செல்வந்தர்களாக, குற்றமற்றவராக, இயேசுவில் இணைந்து இறைவனை நம் இதயத்திலும் நமக்கு அடுத்திருப்பவரை உள்ளன்போடு அன்பு செய்யவும் பணிக்கிறார். இவ்வுலகில் அவர் இறை மீட்பரின் அன்பு அன்னையாகவும் துணையாளராகவும் மன தாழ்மை கொண்ட அடியாராகவும் விளங்குகிறார். இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது. எனவேதான் அன்னையர்களை படைத்தான் என்கிறது யூத பழமொழி. ஒவ்வொரு தாயும் இறைவன் வாழும் ஆலயம் என்றால் அன்னை மரியா ஒருபடி மேலாக உண்மையிலேயே இறைவன் உறைந்த ஆலயம். நான் ஆண்டவரின் அடிமை என்ற மரியாவை போல் இறைவனின் அளவு கடந்த வல்லமையை உணர்வோம். நமக்கு தரப்பட்ட மீட்பரின் தாயான மரியாள் நம்மை என்றும் காத்து வழிநடத்தும் தாய். எனவே அன்னை மரியாவை போல் இறைவனை நம்பி இறை திட்டத்திற்கு ஆம் என்று சொல்லி நம்மையே அர்ப்பணித்து அவரை பற்றி கொண்டு நன்மை செய்வோம். ஏவாளினால் இழந்த அருளை தன்னையே தியாக திரியாக்கி மீட்டெடுத்த அன்னை மரியாவின் மீது பக்தி கொண்டிருப்பது கிறிஸ்தவ வாழ்வுக்கு தேவையான ஒன்றாகும். அன்னையை பார்த்து எது எது நம் நிலை வாழ்வுக்கு தேவை என்பதை கற்றுக்கொள்வோம். நம் அனைவருக்கும் ஒரு அன்னையின் இதயம் தேவை. ஆம், இறைவனின் அன்பை உணரவும் நமக்கு அடுத்திருப்போரின் இதய துடுப்புகளை அறிந்து கொள்ளவும் அன்னையின் இதயம் தேவை. உணர்வோம், உன்னதம் படைப்போம். அன்னை மரியா இந்த ஆண்டில் இறைமகனின் அமைதியை நமக்கும் இவ்வுலகிற்கும் வழங்குவாராக. மரியாள் பெற்றுக் கொடுத்தார் கிறிஸ்துவை. மரியாள் கற்றுக் கொடுத்தார் கிறிஸ்துவுக்கு. மரியாள் விட்டுக் கொடுத்தார் மீட்புக்காக.
மரியாள் ஒப்பு கொடுத்தார் கடவுளுக்காக. நாமும் பிறந்திருக்கும் இப்புதிய ஆண்டில் கிறிஸ்துவை பெற்றுக் கொடுப்போம், கிறிஸ்துவை கற்றுக் கொடுப்போம். நம்மையே நாம் விட்டு கொடுப்போம் கிறிஸ்துவுக்காக. நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம் கடவுளின் மீட்பு செயல்களுக்காக. மரியே, இறைவனின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.